டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக எந்த பருப்புமே இல்லாமல் அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுன்ட்டு 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி இதை கொரன்னு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். சாதாரணமான பச்சரிசி மாவு 1 கப்பு, ஓமம் 1 ஸ்பூன், இந்த அரைச்சி வச்ச விழுது 1 ஸ்பூன், வெண்ணெய் சேர்த்துட்டு அது ஓரமாக வச்சுடலாம். இப்போ 1 மூடி தேங்காய் எடுத்து இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது வடிகட்டின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு திக்கான தேங்காய் பால் வரும். இப்போ இது எல்லாத்தையும் வெண்ணெய், இந்த விழுதெல்லாம் இந்த மாவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா முதல்ல கலந்து எடுத்துக்கணும். இந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா கரன்னு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லா பிசைகிறோமோ நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து எண்ணெய் இழுக்காமல் கையிலையும் மாவு ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரைச்சிக்கணும். மாவு ஜாஸ்தியானாலும் தேங்காய் பால் இல்லைன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் மாவும் தேங்காய் பாலுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி துளி துளியாக விட்டு நல்லா இது மாதிரி சாஃப்ட்டு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும், நம்ம கையிலையும் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி பந்து மாதிரி வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியுது, வெண்ணெய் மாதிரி இருக்குது மாவே. இப்போ இந்த குழலுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணெயை தடவின்ட்டு தேங்குழல் அச்சானாலும் போட்டுக்கலாம், முள்ளு முறுக்கு அச்சானாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து தேங்குழல் அச்சு தான் இதில் போட்டிருக்கேன். 2 அச்சுமே யூஸ் பண்ணலாம். கையில் துளி கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ வாணால எண்ணெய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி முறுக்கு பொழிய வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலைன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நினச்ச மாத்திரத்தில் பண்ணிட்டு விடலாம். என்ன தேங்காய் இருக்கணும், பச்சை மிளகாய் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த முறுக்கு பொழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓசை அடங்கிட்டாலே முறுக்கு எடுத்து விடலாம். இப்போ நம்மளுக்கு ஓசை அடங்கி எடுத்து முறுக்கு பார்த்தலைன்னா நல்லா அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு அழகாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான தேங்காய் பால் விட்ட எந்த பருப்புமே யூஸ் பண்ணாமல் ஒரு டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆகிடுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.